அடியாய் பார்வை எங்க மேயுது எங்க மேயுதுன்னு கேக்குறேன். மேகிற புத்தி உனக்கு உன் கை வைக்கின்றான். கழுதைக்கு ஒரு புத்திடி, உனக்கு 2 புத்திடி. உன் கட்டதானடி இங்க இருந்துச்சு, உன் கண்ணு சுத்து சுத்துன்னு சுத்துச்சு. அடியாய் உன் நெஞ்சில இவ்வளவு வஞ்சனை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை பஞ்சு பஞ்சு ஆக்கிருக்கேன். என்னங்கிற பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது. இந்த பாரு எனக்கு ரோஷம் வந்தது. என்னடி செய்வ? என்னடி செய்வ? என்ன செய்வேன்? பேசாம உனக்கு ஒரு முழுக்கு போட்டு போய்கிட்டே இருப்பேன். போவியா? போவேன். போய் காமிடு. போனா என்ன செய்வேன்? போனா என்ன செய்வேன்? ஒரு 2 காலையை வெட்டி உன் கையில கொடுப்பேன். ஆமா, என்ன நீ காலை ஒடிக்கிறேன் கையை ஒடிக்கிறேங்கிற? போன ஜென்மத்துல கசாப்காரனா இருந்திருப்பியோ? இனி நான் பேச போறது நடி உங்ககிட்ட. என் கை இருக்கு பாரு, அது உன் முதுகுல மிருதங்கம் வாசிக்க போகுது. அதுல குறைச்சல் இல்ல. வேற எதுலடி குறைச்சல்? கட்டின பொண்டாட்டியாச்சு, கழுத்துக்கு ஒரு சாவடம், தண்டட்டி, கைக்கு ஒரு வளையல், நெளியல், ஒரு இளவுக்கும் பிரயோசனம் இல்ல. பேச்சுல மட்டும் குறைச்சல் இல்ல. ஓ, தங்கத்துல போடலன்னு கோவிச்சுக்கிறாவ. திருடம் பயண்டி, அதனாலதான் வெளியில செஞ்சு போட்டிருக்கேன். இந்த பாரு, இனிமே மரியாதை குறைவா பேசுனேன், நெசமா நான் போயிடுவேன். எங்கடி போவேன்? எங்க போவேன்? எங்க போவேன்? எங்க ஆத்தா வீட்டுக்கு போவேன். ஆத்தா வீட்டுக்குதானே? அங்க போய் எத்தனை நாள் இருப்பேன்? எத்தனை நாள் இருப்பேனா? அது சரி, ஓடி 5-6 நாள் இருப்பேன். அப்புறம் என் ஞாபகம் வந்துடும், ஓடி வந்துருவேன். ஆனா நீ வரலன்னா நான் ஓடிடுவேன். அவ்வளவுதானே? நீ வா, இங்க நீ வா, வடிச்சு வச்சிருக்கேன், கொட்டிக்கலாம் வா. சோறு திங்கிறதுக்காடி வீட்டுல வந்து உன்னை கட்டிக்கிட்டேன் நானு. ஆமா. ஏண்டி? ஐயா 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 ஐயா